நலாஸ் நாட்டு சர்க்கரை நலமுடன் வாழ நலாஸ் இந்தியாவிலேயே நாட்டு சர்க்கரைக்கு ISI முத்திரை மற்றும் அக்மார்க் அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம். தொடர்புக்கு 9047053531. மேற்கு தொகுதியில் இருக்க ஜெயிச்சிருக்கீங்க. வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு? விஜய் வர திருச்சியில போட்டியிடுறதா சொல்லியிருக்காரு. மாண்புமிகு கழக தலைவர் அண்ணன் தளபதி ஆணையிட்டு திமுக வேட்பாளராக மேற்கு தொகுதியில் நிற்பதற்கு அனுமதி அளித்தார். தளபதியினுடைய ஆசையோடு நான் இந்த மேற்கு தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறேன். நிச்சயமாக இந்த கழகத்தை மீண்டும் ஆட்சி பொறுப்பில் அமர்த்த நம்முடைய தளபதி அவர்களை மீண்டும் முதலமைச்சராக்க மேற்கு தொகுதி மக்கள் பெருவாரியான ஆதரவை வழங்குவார்கள் என்று சொல்கிறேன். வேற விஜய் கிழக்கு தொகுதியில் போட்டிடுறாரு. திமுக பின்னோட ஏற்படுத்துமா? எப்படி பார்க்குறீங்க? நான் நேற்றே பதில் சொல்லியிருக்கிறேன். தேர்தலில் யாரும் எங்கும் போட்டிடுறதுக்கு அரசியல் சட்டத்தில் இடம் இருக்கிறது. அந்த வகையில் அவரும் திருச்சியில் போட்டியிடுகிறார். களத்திலே சென்று மக்கள் யாருக்கு ஆதரவு அளிப்பார் என்பது எங்களுக்கு தெரியும். எங்களுடைய முழு நம்பிக்கை தளபதி அவர்களுக்கு தான் ஆதரவாக வாக்களிப்பார்கள் கிழக்கு தொகுதியில் என்பது முழு நம்பிக்கை, என்னுடைய நம்பிக்கை. இருக்கலாம், அதில் என்ன இருக்குது? அவங்க வாய்ப்பு அரசியல் சட்டத்தில் 2 தொகுதியில் போட்டியிடுறதுக்கு கொடுத்துருக்காங்க. அவர் இப்போ போட்டிருக்காரு. பயமாக என்னன்னா எனக்கு தெரியாது. நான் திருச்சி கிழக்கை பொறுத்த வரைக்கும் 1977ஆம் ஆண்டு முழு எந்த பகுதியிலும் திருச்சியில் வெற்றி பெறாத போது வெற்றி பெற்ற பகுதி திருச்சி கிழக்கு தொகுதி. எனவே அந்த தொகுதி திமுகவின் பக்கம் இருக்கும் என்ற முழு நம்பிக்கையோடு தேர்தல் பணி ஆற்றுகிறோம். இருக்கிற அறிவிப்புக்கு நீங்கள் பாராட்டு தெரிவித்தாலே போதும். இருக்கிற அறிவிப்பு இந்த பொருள் தான் என்று சொல்லாமல் 8000 ரூபாய் கூப்பன் தருவது, நெல்லுக்கு குவிண்டாலுக்கு 3500 ரூபாய் தருவது, கரும்புக்கு 4500 ரூபாய் டன்னுக்கு தருவது, புது மோட்டார் பம்ப் செட்டு தருவது, அதே போல் முதியோர் உதவித்தொகை 2000ஆக உயர்த்தி தருவது, 5 லட்சம் வரை இலவசமாக மருத்துவ செலவை உயர்த்தி தருவது என்று மகளிருக்கான திட்டங்களும் பொதுமக்களுக்கான திட்டங்களும் விவசாயிகளுக்கான திட்டங்களையும் நிறைய நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள். ஏற்கனவே உங்களுக்கு சொன்னது மாதிரி திமுகவினுடைய தேர்தல் கதாநாயகனாக அந்த தேர்தலில் இருந்து கொண்டிருக்கிறது. எனவே மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள். மிக சிறந்த ஆட்சியை உருவாக்க மக்கள் ஆதரவளிப்பார்கள் என்று நம்பிக்கிறேன். போட்டியிடுறவங்க எல்லாரும் சொல்லுவாங்க.